வணக்கம். இன்றைக்கி ஒரு குரு சிஷ்யரோட கதை. அந்த சிஷ்யன் அந்த பாடசாலையில் சேர்ந்து 3 வருடங்கள் ஆகிறது. அவனுக்கு குரு தியானம் கற்றுத்தரலை. அவன் அவர்கிட்டே கேட்டுடுறான், குருவே 3 வருடங்கள் ஆகிறது, எனக்கு இன்னும் நீங்கள் தியானம் கற்றுத்தரலை அப்படின்னு. நான் இன்னையிலேருந்து உனக்கு கற்றுத்தர்றேன், தயாராகிருன்னு சொல்கிறாரு. அவர் ஒரு மாறுபட்ட விதத்தில் வித்தியாசமான முறையில் அவனுக்கு தியானத்தை கற்றுக் கொடுக்குறாரு. அப்படி அவருக்கு கற்றுக் கொடுக்கும்போது அவன் புத்தகங்களை வாசித்து கொண்டு இருக்கும்போது ஒரு மரக்கத்தியால் பின்புறமாக பலமாக தாக்குறாரு. இப்படி பல முறை நடக்குது. அவன் கேட்குறான், என்னை ஏன் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்குறான். அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு வித்தியாசமான முறையில் தியானத்தை கற்றுத்தர்றேன். நீ எப்போதும் விழிப்புணர்வோடு இரு, கவனமாக இரு, அப்போ தான் என்னோடய அடியிலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கும் வேறு வழி தெரியல, ரொம்பவும் கவனமாக இருக்க ஆரம்பித்தான். குருவோட காலடி ஓசையை கூட அவனால் கேட்க முடியாமல் இருந்தது. ஓரிரு வாரங்களில் அவருடைய காலடி ஓசையை கேட்க ஆரம்பித்தான். அப்படியே போகுது. ஒரு 3 மாதங்களில் அவனை ஒரு முறை கூட அடிக்க முடியவில்லை. அவன் தப்பித்து விடுகிறான். 24 மணி நேரமும் அவன் கவனமாகவும் சுதாரிப்பாகவும் இருக்கிறான். தூக்கத்திலையும் அவன் கவனமாக இருந்து தப்பித்து விடுகிறான். அவர் எப்போ எங்கேருந்து தாக்கினாலும் அவன் குதித்து தப்பித்து விடுகிறான். அவ்வளோ முழுமையான கவனம் அவனுக்கு வந்து விடுகிறது. ஒரு நாள் குரு அவனை கூப்பிட்டு, நீ முழுமையான தியானியாக மாறிவிட்டாய், நீ நாளை ஊருக்கு புறப்படலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த புறப்படுற நேரம் காலையில் கிளம்பிகிட்ருக்கான். கிளம்பிகிட்ருக்கப்போ அவனுக்கு ஒரு எண்ணம் தோணுது, ஒரு முறையாவது நம்ம அந்த குருவை அடிச்சிடணும் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது. அந்த எண்ணம் திரும்ப திரும்ப வலுவாகி மரக்கத்தியை எடுத்துகிட்டு வரான். அவர் ஒரு மரத்தடியில் உட்காந்து புத்தகம் படிச்சிட்ருக்காரு. இவன் அந்த மரத்தடிக்கு பின்பக்கம் மெதுவாக போய் ஒளிஞ்சி நின்றுட்டுருக்கான். அப்போது குரு சொல்கிறாரு, நிறுத்து அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறீங்க குருவேன்றான். என்னை அடிக்கணுன்ற எண்ணமே தவறானது, அதுலேயும் நான் ஒரு வயதானவன், உன்னுடைய குருவும் கூட, நீ என்னை அடிக்கணுன்ற எண்ணம் மிகவும் தவறானதுன்றாரு. அப்போ அவன் சொல்கிறான், நான் எதுவுமே சொல்லலையேன்னு. இல்லை, முதல்ல என்னோடய காலடி ஓசையை கேட்க முடியாது, அதுக்கப்புறம் அதை கேட்க ஆரம்பித்த. அதே போல் உன் மனம் முழு அமைதியாக இருக்கும்போது பேசாததும் கேட்கும், அதாவது சொல்லாததும் உனக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு நிலை, தியானத்தில் அது ஒரு நிலை. அந்த நிலைக்கு நீ வந்துடுவ, அப்போது உனக்கு இதெல்லாம் தெரியும். அதோடு இல்லாமல் அப்போ நீ ஒரு கண்ணாடி மாதிரி ஆகிடுவ, எல்லாத்தையும் பிரதிபலிக்கவும் முழுமையாக உணரவும் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கதையில் தியானத்தை பற்றின மிகவும் நுட்பமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதை முடிஞ்சால் நீங்கள் பிடிச்சி ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.